மேடம் நான் மறுபடியும் இங்க வரணுமா? ஆமா. ஏன் எதுக்காக? பயப்படாதீங்க. படிச்சு கலெக்டர் ஆகி சைரன் வச்ச கார்ல தான் வந்து இறங்கணும். தேங்க்யூ மேம். அப்ப நான் வரேன். வாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஓ இந்திரா. வரேன்க்கா. கான்ஸ்டபிள் அந்த பேக் எடுத்து உள்ள வைங்க. கௌதம் எதுக்கு இங்கே நிப்பாட்டின? கௌதம் கேக்குறேன்ல, ஏன் கௌதம் ஆட்டோவை இங்கே நிப்பாட்ட சொல்லிட்ட? இல்ல இந்திரா, நம்ம 3 பேரும் ஒன்னா போக வேண்டாம். நீங்க 2 பேரும் போய் விஷயத்த சொல்லிட்டு இருங்க. என் பைக் இங்கே தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அதுவும் சரிதான் கௌதம். நம்ம பேசுறது வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். சரி நாங்க முன்னாடி போறோம். என்ன நீ பாரு. சரி ஓகே, சீக்கிரம் போங்க. பாய். போ. அக்கா யார்? அக்கா இந்திரா என்ன? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? யா அத பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே. இனிமே எப்பவுமே நமக்கு சந்தோஷம் தான். வா. இந்திரா என்னடி சொல்ற? சொல்லு இந்திரா, என்ன ஆச்சு? ஆமா அக்கா சொல்றேன்க்கா. என்ன விஷயம்? சூப்பர் விஷயம் நடந்துருச்சு. சொல்றேன். சொல்றேன். என்ன ஆச்சு? என்ன அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்ளோ சிரிப்பு? என்னடி நீ சிரிச்சிட்டு இருக்க? அதான்க்கா நானும் கேட்டுட்டே இருக்கேன். இவங்க 2 பேரும் சொல்லாம சிரிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்து சிரிப்பா வருதுக்கா. காவியாக்கா, உங்களையும் இந்திராவையும் இப்படி சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? விஷயமே சொல்லாம இப்படி சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுங்க, நானும் சிரிப்பேன்ல. சொல்றேன்க்கா. நான் ஒரு கேஸ்ல மாட்டினேன்ல, உன் தங்கச்சி அந்த கேஸ்ல இருந்து முழுக்க வெளியே வந்துட்டா. ஓகே. ஐஏஎஸ் எக்ஸாமும் நான் எழுதலான்னு போலீஸே சொல்லிட்டாங்க. ஆமாமா. ஓகே. என்னடி சொல்ற? அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா? எப்படி? ஏன் இந்திரா, போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க எங்க பிடிச்சாங்க? ஓகே. நானும் இந்திராவும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அந்த ஆளை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். நிஜமாவா? காவியா அத்தை இங்க வா. எல்லாரையும் தான் கூப்பிட்டேன், வாங்க. நீங்க 2 பேருமா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா அத்தை, என்ன மாட்டி விட்டான்ல அந்த ஆளு. ஒரு இடத்துக்கு வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. நாங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் அவனை அட்டாக் பண்ணி உடனே கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். ஏண்டி, நீங்களே 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, தனியா போயிருக்கீங்க. அவர் பாட்டுக்கு பிடிச்ச ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்டி? ஐயோ அக்கா,
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் எங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சதுனால தானே என்ன போலீஸ் கேஸ்ல இருந்தே விடுவிச்சாங்க. இப்ப பாருங்க, நான் ஃப்ரீ ஆயிட்டேன். நான் இனிமே IAS ஆகிறதுல எந்த தடையுமே இல்ல. அழாதக்கா, அதெல்லாம் சரியாயிடுச்சுல. தெரியும் இந்திரா, நமக்கு கடவுள் என்ன சோதனை கொடுத்தாலும் நம்மள கைவிட மாட்டாரு. அக்கா அழாதக்கா, நமக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. கண்ணத்தோட அழாத இப்போ. இல்ல இந்திரா, இத்தனை நாள் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட. அத நினைச்சா என் மனசே ஆற மாட்டேங்குது. நீ கண்ணை தொடச்சுக்கோ, அதான் சரியாயிடுச்சுன்னு சொல்றேன்ல. சிரி சிரிக்கா, அழாத, சிரி. இப்படி வா. தம்பி. என்ன அண்ணி? இந்திரா சொல்லு. என்னாச்சு? இரு, நானே சொல்றேன். தம்பி, நம்ம இந்திராவை போலீஸ் வந்து விடுவிச்சுட்டாங்களாம்பா. அந்த கேஸுக்கும் இந்திராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இனிமே IAS எக்ஸாம் எழுதலான்னு சொல்லிட்டாங்களாம்பா. ஓகே, சந்தோஷம். இத பாரு, உன் விளையாட்டுத்தனத்துக்கு இந்த வீட்ல பெரிய விலை கொடுத்தாச்சு. தினம் தினம் ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வந்தனா என்னால சமாளிக்க முடியாது. இனிமேலாவது உன் ஆட்டத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு அமைதியா இரு. எனக்காக இல்ல, இதோ உனக்காக எப்பவுமே அழுதுகிட்டு இருக்காளே உங்க அக்கா காவியா, இவளுக்காகவாவது அமைதியா இருக்கிறதுக்கு கத்துக்க. புரியுதா? சரிங்க அத்தை. இந்திரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு சமைச்சு தரேன். அக்கா, நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஸ்பெஷல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா, நீ இன்னும் சுபாக்கா அளவுக்கு எல்லாம் வரல. நீயும் அக்கா கிட்ட நல்லா கத்துக்கோக்கா. பாருங்க அக்கா என்ன எப்படி கிண்டல் பண்றான்னு. ஹலோ, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. உங்க வீட்டுக்கு வராதவ வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் செஞ்சு தர மாட்டீங்களா? அப்படியே மறந்துடுவீங்களா? ஏய், உனக்கு இல்லாததா கல்யாணி? இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு. ஆமா, உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு செஞ்சு கொடுக்காம இருக்கேனா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதே செஞ்சு தரேன். சொல்லு. அப்படியா? பாருங்க அக்கா என்ன எப்படி கிண்டல் பண்றான்னு. நீங்க வாங்க. ஏய் ஹேமா, நீங்க வாங்க. ஏய், வாங்க ஹேமா. ஏங்க, இங்க என்னங்க நடக்குது? இவளுங்க எதுக்கு இப்படி குதிக்கிறாளுங்க? இந்திரா கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வந்தா? ச்சே, இந்த இந்திரா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, இப்படி சொதப்பிடுச்சே. ஏங்க, நான் இங்க இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, அதிர்ச்சியில் உங்களுக்கு பேச்சு வரலையா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீ வேற, நானே கதி கலங்கி போயிருக்கேன். எனக்கு ஜஸ்ட் சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆன தெரியுமா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி கமுக்கமா இருந்தீங்களோ? ஹேமா,
உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிருப்பேன், உனக்கு தெரியுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க? நீங்க மாட்டீங்கன்னா என்னையும் சேர்த்தல்ல ஜெயில அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன், என்னதான் ஆச்சு? ஏய், நான் வெளியே கிளம்புனல, அந்த லிங்கம் இருக்கான்ல, லிங்கம் போதை மருந்து வச்சு இந்திராவை மாட்டி விட ஏற்பாடு பண்ணிருந்தல, அவனை பார்க்கதான் கிளம்பியிருந்தேன். ஓ, அது டென்ஷனா இருந்தீங்களோ? ஆமா, அவர் எதுக்கு நீங்க இப்ப பார்க்க போனீங்க? எல்லாம் அந்த இந்திரா பண்ண வேலைதான். சும்மா இல்லாம கௌதம் கிட்ட போய் பேசி அவன் கண்ணு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி அந்த கிழவனை வரைஞ்சு வச்சிருக்கான். அவனும் கரெக்டா வரைஞ்சிட்டான் போல இருக்கு. அத போலீஸ் கிட்ட கொடுத்து சிக்க வைக்கலான்னு பிளான் போட்டா. இத கேட்டுட்டு நான் அவனுக்கு கால் பண்ணி ஊரை விட்டு போடான்னு சொன்னா, அவன் என்னடான்னா 4 லட்சம் கொடுத்தாதான் போவேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றான் என்கிட்ட. என்னது, இன்னும் 4 லட்சமா? எனக்கு அது அநியாயமா போச்சு. அன்னைக்கு நம்ம அவ்வளவு கொடுத்திருந்தோமே. ஏய், காசை விடு. அது உன் காசா என் காசா எல்லாம் இந்த வீட்டு காசு தானே. சரி சரி, நேர்ல போய் குடுக்கலான்னு கிளம்பும் போதுதான் நீ வந்த. அப்படியா? அப்போ அந்த பெருசு காசை வாங்கிட்டு ஊரை விட்டு போகாம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரா? இல்லடி, அவன் பேக்கோட ரெடியா தான் வந்தான். தோ இந்த இந்திரா இருக்கால, அவதான் மோப்பம் பிடிச்சிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கே வந்திருப்பா போல. துணைக்கு காரசேவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி சுத்திட்டே இருக்குமே, அதாண்டி அந்த கல்யாணி. அவதான். அவளுங்க 2 பேரும் சேர்ந்து அவனை வளைச்சு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்கங்கற. ஏங்க, அவரு ஒப்படைச்சு இவ ரிலீஸ் ஆயிட்டா சரி, அவன் உங்களை போட்டு கொடுத்துட்டா என்னங்க பண்றது? ஏய், அப்படிலாம் பேசாத. நானே அந்த பயத்துல தான் இருக்கேன். அவன்லாம் என் பேர் சொல்ல மாட்டான், அவளுக்கு பயம் இருக்கும். ஆனா ஹேமா, நடந்ததுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஏங்க, இதுல நல்ல விஷயம் என்னங்க இருக்கு? எல்லாம் எனக்கு என்னமோ ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லடி, இந்திராவும் கல்யாணியும் நான் லிங்கத்துக்கு காசு கொடுத்தப்பெல்லாம் அங்க வரல. ஒருவேளை அங்க வந்திருந்தான்னு வை, நான் தான் மாட்டிருப்பேன். என்னையும் கூட்டிட்டு போய் அப்படியே ஸ்டேஷன்ல நிக்க வச்சு கழுத்திங்க வச்சிருப்பாளுங்க. அப்பாடா, நான் தப்பிச்சிட்டேன் ஹேமா. கத்தக்கூடாது. நான் இன்னும் மேல கையே வைக்கல, அதுக்குள்ள இந்த சத்தம் போடுறீங்க. என்ன, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பா உங்களுக்கு? எப்படி நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் வந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்களா? ஐயோ ஐயோ, என் முட்டாள் ராகினி அத்தையே. என்ன போட்டனா, என்ன மொறப்பு? இந்த ஸ்கிரீன் பிளேக்கு நான் தான் ரைட்டர், புரியலையா? உங்களையும் அவனையும் அங்க வர வச்சதே நான் தான். என்னோட ட்ரம்ப் நீங்க தானே. உங்களை வச்சுதான் எலிக்கு வடை வைக்கிற மாதிரி பொறி வச்சு அந்த லிங்கத்தை அங்க நான் வர வச்சேன். ஏய், கத்தாதீங்க, ஒரே நாய்ஸ் பொல்யூஷனா இருக்கு. என்ன பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஜெயில தள்ள பார்த்தா நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? அதான் நான் கௌதம கூப்பிட்டு அவனை கொஞ்சி படம் வரைய சொல்லி, நீங்க தான் பாத்திருப்பீங்களே, நம்பிட்டீங்கல்ல? பாவம். பின்ன
லிங்கத்தை இந்த மாபெரும் சென்னையில நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பரா? ஏய், அப்போ அந்த படம் டூப்பு. அப்ப போலீஸ்ல கொடுத்து கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னது கப்சா. ஏய், கௌதம் அந்த லிங்கத்தோட படத்தை வரைஞ்சது அதுவும் 100% அக்மார் பொய். என்னையோட ஏமாத்துனா உன்ன என்ன விடுறி? ஏய், ஏய், இந்த விடுறி. ஏய், விடுறி. ஹேய், அவ்வளோதான் உனக்கு. நீ என்கிட்ட தொக்க மாட்டிக்கிட்ட சொல்லும். இதுல எதுக்கு நீ உணர்ச்சி வசப்பட்டு கையெல்லாம் ஒசத்தி டிராமா பண்ணிட்டு இருக்க? ஏதோ வயசுல பெரியவளாச்சேன்னு மரியாதை கொடுத்தா உனக்கு காப்பாத்தி கூட தெரியாதுல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கும் காலகாலத்துல ஒரு குழந்தை இருந்திருந்தா அதுக்கு ஏன் வயசு இருக்காது? அது எப்படி ஒருத்தர் வாழ்க்கைய பாழடிக்கிறோன்னு கூட தெரியாம எப்படி உன்னால இதெல்லாம் செய்ய முடியுது? உனக்கெல்லாம் மனசாட்சி என்னைக்குமே வேலையே செய்யாதா? இல்ல எப்பவுமே எப்படி ரிப்பேர் தானா? இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் நிறைய முறை வார்னிங் கொடுத்துட்டேன். ஹேமாவானிக்கு தூக்கி நிப்பாட்டினல, அதுதான் லாஸ்ட். அவளுக்கு உங்களுக்கும் இதுதான் லாஸ்ட். நான் நினைச்சிருந்தா அப்பவே உங்களை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க முடியும். ஆனா நான் அதை செய்யல. ஏன் உங்களுக்கு தெரியுமா? உங்களை விட எனக்கு இந்த வீட்டு மேல நிறைய அக்கறை இருக்கு. இந்த வீட்ல இருந்து யாரு குற்றவாளியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அது இந்த வீட்டுக்கு தான் அசிங்கம். இந்திரா, போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடாத. அப்பாடி, இப்பவாச்சும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பயம் வருதே. அனுப்ப மாட்டேன். கௌதம் கிட்ட சொல்லியிருந்தா கூட நீங்க இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் உங்களை நான் அமைதியா விட்டு வச்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வண்டவாளத்தை பத்தி எல்லாம் தெரியாம ஒண்ணும் இல்ல. புரியுதா? ஹலோ, புரிஞ்சுதுன்னா மண்டைய இப்படி ஆட்டணும், புரியலன்னா இப்படி ஆட்டணும். இதுதான் உங்களுக்கு நான் தர கடைசி சான்ஸ். அதனாலதான் நான் கௌதம் கிட்ட கூட சொல்லல. இந்த வீட்டு பெரியவங்கங்கிற அட்வான்டேஜ வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலான்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நான் சும்மா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டு தெய்வம் சும்மா இருக்காது. பார்த்து திருந்துற வழிய பாருங்க. கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. என்ன விஷயம் தெரியலையே. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் ராமச்சந்திரன், எங்க இருக்கீங்க? இன் டவுனா இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? இல்ல சார், நான் இங்க டவுன்ல தான் சார் இருக்கேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? உடனே கிளம்பி ஆஃபீஸ் வர முடியுமா? ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அதை நேர்ல தான் சொல்ல முடியும். வரேன் சார், உடனே வரேன் சார். ஓகே, உடனே வாங்க. என்னவா இருக்கும்? இந்திராவை தான் கூட்டிட்டு வந்துட்டோமே, மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? எதுவும் பெரிய விஷயம் இல்லைன்னா நேர்ல வர சொல்ல மாட்டாரு. என்னன்னு தெரியலையே. கடவுளே. சார், அவசரமா வர சொன்னீங்க.
என்ன சார் மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? இந்திரா மேல மறுபடியும் எதுவும் கேஸா சார்? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்திரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆனா அத பப்ளிக்கா சொல்ல முடியல. சொன்னா உங்க ஃபேமிலி நேம் தான் கெட்டு போயிடும். ஃபேமிலி? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க சார். பொதுவா உங்கள மாதிரி பெரிய ஃபேமிலியில சொத்துக்கு பவருக்குன்னு சில சண்டைகள் நடக்கத்தான் செய்யும். அவங்க ஃபேமிலி நேம கெடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சார் எங்க ஃபேமிலியில இருந்தா? சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா ராமச்சந்திரன், இந்த கேஸ் ஃபுல்லாவே உங்க மருமக இந்திரா மேல பர்பஸ்ஃபுல்லா ஃப்ரேம் செய்யப்பட்ட ஒரு டூப்ளிகேட் கேஸ். இதுல எந்த விதத்திலையும் இந்திரா சம்பந்தப்படவே இல்லை. அவங்கள பழி வாங்கணும்னு லிங்கம்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணி உங்க குடும்பத்துல இருக்கவங்களே பண்ண வேலை தான் இது. எங்க குடும்பத்திலையா? சச்சா, இருக்காது சார், கண்டிப்பா இருக்காது. இது ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். எங்க ஃபேமிலியில யாரும் அந்த மாதிரி செய்யற ஆட்கள் யாரும் இல்ல சார். சார், சில சமயங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களே செய்யற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஆனா அது சின்ன அளவுல இருந்தா பரவாயில்ல. இப்போ உங்க ஃபேமிலியே கெடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா இத கண்டிச்சாகணும் இல்லையா? யாரு சார்? உங்க ஃபேமிலியில இருக்கிற ராகினின்னு ஒருத்தவங்க தான் இத செஞ்சிருக்காங்க.